ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பிரியாணி பண்ண போறோம். அது ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கு பண்ணக்கோழி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதுக்கான இன்கிரீடியன்ஸை பார்ப்போம். 3 நறுக்குன பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் உப்பு, வீட்டிலே கடைஞ்ச தயிர், 1.25 கிலோ பண்ணக்கோழி, அப்புறம் நம்ம 1.25 கிலோ கோழி எடுத்துருக்கிறதுனால ஒரே 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 3 நறுக்குன தக்காளி, அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம், அப்புறம் ஒரு கிரீன் சில்லி, அப்புறம் ஒரு நார்மலான மிளகா பொடி, அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் பொடி, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரக்காக கரம் மசாலா, அப்புறம் 3 பிரியாணி இலை, கேஷ்யூஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்ணை நாட்டுக்கோழியை மேரினேட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கர்டு, அடுத்தது மிளகா பொடி, அடுத்தது கரம் மசாலா, இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ உப்பு போட்டுட்டு மேரினேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது நல்லா 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம குக்கருக்குள்ள போட்டுடலாம். இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இதை இப்போ ஊற வச்சிருக்கோம். இதை முங்குற அளவு வரைக்கும் நாங்கள் இப்போ இந்த இவ்வளோ தண்ணியை பாயில் பண்ண போகிறோம். இப்போ தண்ணியை நம்ம சிம்லே வச்சு சூடாக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வச்ச பிறகு நம்ம இந்த பிரியாணி இலைலாம் போட்டுக்கலாம். பிரியாணி இலைக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் எல்லாத்துலேயும் ஒன்று போடலாம். அதாவது பிரியாணி இலை 1, 2 இன்ச் பட்டை, அப்புறம் ஒரு கிராம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பெரிய சட்டியை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆன பிறகு இப்போ இந்த சிக்கனை வேக வச்சு
வச்சது வந்து நல்லா மனம் வருது. 5 விசிலும் வந்துச்சு. அதனால இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ இதுல வந்து தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. அதனால கொதிச்ச பிறகு நம்ம இதுல கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாமே நல்லா சூடாக இருக்குது. இப்போது எல்லாமே சூடான பிறகு இந்த 2 பிரியாணி இலை, கேஷ்யூ, அப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். இப்போது இதை கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம கீ போட்டதுனால நல்லா இப்போ மணக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் மணக்க ஆரம்பித்த பிறகு நம்ம இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி கிண்டிக்கலாம். அடுத்து இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாயிடுச்சு, நீங்களே பாருங்க. இப்போ வந்து நம்ம இதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா வச்சுக்கலாம். பச்சை மிளகா உள்ள போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகா போட்ட பிறகு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டதுனால இது ரொம்ப ஒட்டும். அதனால நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி எடுத்து கொஞ்ச நேரம் ஆகட்டும். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிச்ச பிறகு நம்ம இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட் வரது. கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வெந்த பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகும் போது நம்ம இந்த தண்ணி கொதிக்க வச்சுட்டு இருந்தோம்ல, அதில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இது நல்லா வெந்துருச்சு.
இந்த மாதிரி கலரில் வந்த பிறகு நம்ம இதில் மிளகா பொடியெலாம் போட்டுக்கலாம். இப்படியா அந்த மிளகா பொடியவும் கரம் மசாலா வைத்துக்கலாம். இப்போ அந்த கரம் மசாலா மிளகா பொடி எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். இப்போ இன்னும் நல்லா டேஸ்ட் வரதுக்காக காஷ்மீரி மிளகா பொடி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது நல்ல கலர் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல கலர் வரக்காகவும் நம்ம காஷ்மீரி பொடி போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே எப்படி நல்லா ரெட் கலரில் இருக்குன்னு. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இல்லை நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் அரிசி எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இது கொஞ்சம் வெந்திருக்கு. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்றும் விசில் ஒன்றும் விடலை. அதனால் இதை எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அந்த வெந்த சிக்கனை போட்டுக்கலாம் உள்ள. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம எல்லா சிக்கனையும் போட்டுட்டோம். அப்புறம் இந்த தண்ணியை நம்ம கொட்டிட வேணாம், இது லாஸ்ட்டில் போட வேண்டியது இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெளியே தெளிக்காமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அரிசி நல்லா வெந்த மாதிரி தெரியுது. அதனால இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண பிறகு இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதில் அந்த தண்ணி இருக்கும், அந்த சிக்கன் வேகும் போது தண்ணி வந்திருக்கும், அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். அடுத்த ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டினா சிக்கன் பிஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அரிசி நல்லா வெந்த பிறகு கரண்டியை வச்சு அதை லைட்டாக எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்து அதை தொட்டு பாருங்க. அதை ஹாஃப் அதை ஹாஃபாக வெந்தால் மட்டும் போதும். ஏன்னா நம்ம அதை திருப்பி இந்த தண்ணியில் தான் போட போகிறோம். அதனால் இது நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். இங்கே அரிசி எல்லாத்தையும் வடிகட்டி வச்சாச்சு. அடுத்து இதுலேருந்து நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் அரிசியை வச்சாச்சு. அதனால் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட் வரது. இப்படியா லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். நல்லா சுற்றி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். அதுவும் நல்லா சுற்றி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல கலர் வரக்கு நம்ம கேசரி பவுடர் போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஃபுட் டை மாதிரி இருக்கும். நல்லா சுற்றி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை தம் கட்ட போகிறோம். அதனால் என் அப்பா ஒரு மூடியில் எனக்கு துணியை கட்டி வச்சுருக்காங்க. அதனால் ஆவி வெளியே போகாமல் இந்த துணி தடுத்து பிரியாணி நல்லா வேகும். மூடிக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே 15 மினிட்ஸ் கரெக்டாக வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால நான் மூடி எடுத்துட்டேன்.
மூடி எடுத்த பிறகு இந்த ஒயிட் ரைஸ் எல்லாம் மேலே இருக்கும், அந்த சிக்கன் கலர்லாம் கீழே இருக்கும். அதனால அது கீழே இருந்து மேலே எடுத்து விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் சைட்லலாம் இந்த ஒயிட் கலர்லாம் தெரியும். அதுக்கப்புறம் இப்போ வந்து சட்டி பெருசாக இருக்கிறதுனால அப்பா வந்து எனக்கு கிண்டி கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் தியாவுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன். இந்தா தியா சாப்பிடு. டேஸ்டி அண்ணா. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தியாவும் அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்டா நீங்களும் சீக்கிரமாக செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.